ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்லாம் ஸ்பெஷல் ஹாய். நிறைய பேர் குர்தா ஹால் போடுங்க, நிறைய மிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க. ரெகுலர் vlogsல கூட குர்தா லிங்க்லாம் அடிக்கடி கேட்டு இருந்தீங்க. சோ நம்ம வாங்கின குர்தாஸ் அப்படியே காமிச்சிடலாமே அப்படின்னு நினைச்சேன். செம்ம ஃபிட் அடர்ந்து எடுத்து ஒரு பொட்டிக்குள்ள போய் எனக்குன்னு ஃபிட்டா தச்சு வாங்கினா அப்படி இருக்கும். அந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஃபிட்ல அப்படி நச்சுன்னு அழகா போய் உட்கார்ந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு அனார்கலி குர்தா தான் இது. சூப்பரா இருக்கு. சிங்கிள் பீஸ் தான் இது. துப்பட்டா பேண்ட் எதுவுமே கிடையாது. இதுல வேரியஸ் கலர் ஆப்ஷன் இருந்தது. இது வந்து நான் வாங்கியிருக்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ளூல வாங்கியிருக்கேன். ப்ளூ அண்ட் ஒயிட் காம்போல. இதுலயே பிளாக் ரெட்னு 2-3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ அந்த சிமிலர் கலர் ஆப்ஷன்ஸ் வேணும்னாலும் நான் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து வைக்கிறேன். சோ இந்த மாதிரி நல்லா ஒரு வி நெக் இருக்கு. பட் கொஞ்சம் லோவா தான் இருக்கு. மேல வந்து ஆனா அவங்களே இந்த மாதிரி கிளாத் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஃபிட்டா போட்டீங்கன்னா இது வந்து அசிங்கமா உங்களுக்கு தெரியாது. ஃபிட்டா இல்ல லூஸா இருக்குன்னா அப்படி கழுத்து வந்து கொஞ்சம் பான் தான் இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம் தான். சோ கரெக்டான சைஸ் வாங்கிக்கோங்க. சப்போஸ் மாத்தி வந்துருச்சுன்னா கூட நீங்க எக்ஸ்சேஞ்ச் போட்டு நீங்க வாங்கிக்க முடியும். 3/4 ஸ்லீவ்ல இருக்கு. நல்ல ஒரு ஒயிட் கலர் பிரிண்டட்ல இருக்கு. மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்ட், பேபி சாஃப்ட் மெட்டீரியல்ல குவாலிட்டியான மெட்டீரியலா இருக்கு. நல்லா லாங்கா இருக்கு. ஃபிட் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா லாங்கா இருக்கு. சுற்றளவு எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. இங்க அப்படியே ஃபிட்டா வந்துட்டு இங்க நல்லா சுற்றளவு பெருசா இருக்கு. என்ன மாதிரி சைஸ்ல உள்ளவங்க இந்த மாதிரி ஃபிட்டா போடும்போது இங்க டைட்டாவும் லோவர் பாடி பெருசா தொப்பை இருக்கு இல்ல தைஸ் பெருசு இல்ல பம் பெருசு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே பெருசாவும் மேல ஃபிட்டாவும் போடும்பொழுது அழகா பிசிக் எடுத்து காமிக்கும், ஒல்லியா காமிக்கும். கூட இந்த மாதிரி ஒரு முத்துல ஒரு இயரிங் வந்து போட்டிருக்கேன். ஒயிட்லயே போயிருக்கேன். அண்ட் ஃபாஸ்ட் ட்ராக்ல இருந்து ஒரு வாட்ச், பிராண்டட் வாட்ச் யாராவது வாங்கணும்னா முதல்ல வாங்குறது ஒண்ணு டைட்டன்ல வாங்குவோம், இல்லைன்னா ஃபாஸ்ட் ட்ராக்ல வாங்குவோம். ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்ட்டு. சோ ஒரு நார்மல் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் தான் இது. கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் ஃபிளாப் பிராண்ட்ல இருந்து ஒரு பழைய ஸ்லிப்பரோட பேர் பண்ணிருக்கேன். ஒயிட் கலர்ல ஸ்லிப்பர் என்கிட்ட ஹீல் வச்சு ஒண்ணு இருக்கு. ஆனா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஹீல் எல்லாம் நான் போடாம எடுத்து தனியா டப்பால போட்டு பரணையில வச்சுட்டேன். சோ இப்போதைக்கு இதுதான் மேட்சா இருந்தது, அதனால நான் உங்களுக்கு போட்டு காட்டலாம். ஃபிட் ஃபிளாப்ல இருந்து அதை நான் காமிச்சிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இதுல பிளாக் எல்லாம் போட்டா இன்னும் அட்டகாசமா இருக்கும். லைட் கலரே ஃபிட்டா அழகா இருக்குன்னா இன்னும் பிளாக் எப்படி இருக்கும், இன்னும் அப்படியே நச்சுன்னு சைஸ் அப்படியே பெர்ஃபெக்ட்டா காமிக்கும் நம்மள. சோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஃபெஸ்டிவ் வைப்ஸ்க்கு ஏத்த ஒரு சூப்பரான வைன் கலர். இந்த வைன் கலர் மட்டும் எல்லாருக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு கலர்னு சொல்லுவேன். ஃபெஸ்டிவ் லுக் அப்படியே கொடுத்துரும் அந்த கலரு. அதுவும் அது எத்னிக் பிரிண்ட்ஸோட வரும்போது கான்ட்ராஸ்டா அவ்வளவு அழகா இருக்கும். வைன் கலர் பேண்டே நீங்க போட்டீங்கன்னா இந்த குர்த்தா இன்னும் நல்லாவே எடுத்து கொடுக்கும். பட் நான் கான்ட்ராஸ்டா கோல்டு தான் இருக்குன்றதுனால கோல்ட்லயே 2-3 ஷேட் இருக்கு. நான் இந்த கோல்டன் கலர் வந்து ஷிமரில போட்டிருக்கேன் லெகின். அடுத்து இது கூட பேர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஜும்கா, பட் வெயிட்லெஸ் ஜும்கா தான் நான் அது கூட பேர் பண்ணிருக்கேன். அப்புறம் செருட்டி 1881. நான் ப்ரொனன்சியேஷன் எல்லாம் கரெக்டா பண்றேன்னு தெரியலங்க. அதுல இருந்து ஒரு வாட்ச் போட்டிருக்கேங்க. இந்த வாட்ச் வாங்கினதுக்கே ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த செயின்னாலதான் நான் வந்து வாங்கினேன். ஏன்னா அந்த செயின் எனக்கு அவ்வளவு அழகா பிடிச்சிருக்கு. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபிட்டாவே இருக்கு. இதுக்கு வந்து சைட்ல இந்த மாதிரி ஜிப் கொடுத்துருக்காங்க. நல்லா 3/4 ஸ்லீவ்ல வருது. எனக்கு ஃபிட் வந்து ரொம்ப டைட் ஃபிட்டா இருக்கு. என் சைஸே வாங்கினது. நான் இது என்ன பண்ண போறேன்னா எக்ஸ்சேஞ்ச் போட போறேன். ஒரு சைஸ் பெருசு போட போறேன். முடிஞ்சா நான் இது தீபாவளிக்கு பட்டாசுக்கே போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. ஜி அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு அழகா இருக்குன்னாங்க. இதை வச்சுக்கோ, ஏன் கொடுக்குற ஃபிட் எல்லாம் கரெக்டா இருக்குனாரு. நான் உட்காந்து கொஞ்சம் தொப்ப தெரியும் ஜி, கம்ஃபர்டபுளா இருக்காது, எங்கேயாவது வெளில போனா உட்காந்து சாப்பிட முடியாது ஜி அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் ஃபிளாப்ல இருந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுட் வேர் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி டிசைன்ல பெல்ட் டிசைன்ல வரும் போட்டிருக்கேன். இன்னும் 4-5 இது உள்ளே கிடக்கு. ஒண்ணு ஃபுட் வேர் எடுத்து மாத்தி மாத்தி போடுற அளவுக்கு இங்க அப்படியே குமிஞ்சு கிடக்கும். கையில இருக்க ஒரு 2-3 மட்டும் போட்டு காட்டுறேன். இது எவ்வளவு லாங்கா அழகா இருக்கு பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இதுல கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. பட் நான் வந்து இதுல வைன் கலர் போங்க ரொம்ப அழகா இருக்குன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு 3 பீஸ் செட் குர்த்தா வருது. பிளாக்ல வருது. நல்லா ஃபிட்டா இருக்கு. உங்களுக்கு இங்க இருந்து ஏ லைன்ல வந்து வருது. சூப்பர்பா இருக்கு. ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா இந்த மாதிரி லூஸ் ஃபிட்ல தான் இருக்குது. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. லாங் ஸ்லீவ்ஸ்ல வருது. பலாசோ பேண்ட் வருது. பேண்ட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எப்பவுமே பலாசோ பேண்ட் போட மாட்டேன், லெகின் தான் போடுவேன். சோ நான் லெகினோட பேர் பண்ணிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பேஜ் கலர்ல ஒரு ஃபுட்வேர் வந்து பேர் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன் நானு. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சில்வர் ஜும்கா போட்டிருக்கேன், ஒரு செயின் போட்டிருக்கேன், அண்ட் ஒரு பிராண்டட் வாட்ச் கோச்ல இருந்து போட்டிருக்கேன். அவ்வளவுதான். இந்த வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் எல்லாம் வச்சு ரொம்ப அழகா இருக்கும். சில்வர்ல இருக்கும். சோ அதை நான் வந்து மேட்ச் பண்ணிருக்கேன். சோ துப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசாவே இருக்கு. நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். வேணா டபுள் சைடு வேணாலும் போட்டுக்கலாம், சிங்கிள் சைடு வேணாலும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இந்த குர்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி குர்த்தா வந்து பாத்தீங்கன்னா நம்மள பர்ஃபெக்ட் சைஸ்ல காமிக்கும். எல்லா சைஸ்ல இருக்கவங்களும் இந்த மாதிரி குர்த்தாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம ரொம்ப குண்டெல்லாம் காமிக்காது. அண்ட் ரொம்ப அழகான ஒரு டீசென்ட் சைஸ்லயுமே இருக்கு, ஹைட்லயுமே இருக்கு. அதுதான் சொல்ல வந்தேன். அடுத்து இதுக்கு பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பலாசோ பேண்ட் கொடுக்குறாங்க. பலாசோ பேண்ட் எனக்கு இது தைஸ்க்கு மேல ஏறவே ஏறாது, டர்ன்னு கிழிஞ்சிரும். அதுக்கு எதுக்கு நம்ம லெகினே போட்டுக்கலாம் அப்படின்னு நான் லெகினோட பேர் பண்ணிட்டேன். அடுத்த குர்த்தா என்னன்னு பாக்கலாம். அடுத்த
அடுத்து ஒரு சூப்பரான கலர்ல தான் ஒரு குர்தா கொண்டு வந்திருக்கேன். இது எல்லா வார்ட்ரோப்ல இருக்கக்கூடிய கலர். அப்படி இல்லைன்னா கூட கண்டிப்பா வாங்கி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய கலர். எல்லா டோன்ல உள்ளவங்களுக்கும் எல்லா சைஸ் அண்ட் ஷேப்ல உள்ளவங்களுக்கும் சூட் ஆகக்கூடிய ஒரு கலர். ஒரு சூப்பர் ப்ளூ, ரொம்ப பர்ஃபெக்டா இது என்ன ப்ளூன்னு எனக்கு சொல்ல தெரியல. நேர்ல பார்க்கும்போது அவ்வளவு அழகான ஒரு ப்ளூ. அண்ட் அந்த மெட்டீரியல் வந்து அவ்வளவு சாஃப்டா, பாடிக்கு வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த யோக் லைன் வந்து ரொம்பவே அழகா இருக்கு. ஒரு சிம்பிளா ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போனோம்னா நான் வந்து அப்படியே அழகா போட்டு கிளம்பிடலாம், அந்த மாதிரி இருக்கு. பட்டாசு வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி வரதுக்கு, லாங் டிராவல் பண்றதுக்கு, தீபாவளி அதுவா நான் வந்து மூவிக்கு போவேன் என் ஃபேமிலியோட அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி குர்தாஸ் வாங்கி வச்சா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா லாங்கா இருக்கு. இதுவுமே நான் சொன்ன மாதிரி நல்லா துவச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல்ல ரொம்ப குவாலிட்டியாவே இருக்குன்னு சொல்றேன். 3/4 ஸ்லீவ்ல இருக்குது. இது கூட பேர் பண்றதுக்கு என்கிட்ட இருந்த ஒரு பழைய ஒரு ஸ்டோன் இயரிங் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டட் வாட்ச். இது வந்து கேசியோ ஷீன் அந்த கலெக்ஷன். இது கேசியோலயே ஷீனன் இருக்கும். இது நான் போடும்போதுலாம் லிங்க் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. நான் சாரி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டே இருப்பேன். நீங்க வாட்சை கேட்டா கொடுக்கவே மாட்டீங்கன்னு ஒரு சிஸ்டர் கூட என்கிட்ட சண்டையை போட்டாங்க கீழே கமெண்ட்ல. ஷீன் வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் எடிஷன் கேசியோல அது வந்துச்சு. கொஞ்சம் தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அது சோல்ட் அவுட் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. சோ இது அவ்வளவுதான், ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் லிங்க் எல்லாம் கொடுக்க முடியாது, அவைலபிள் இல்ல. நான் என்ன பண்றது? சோ இதுக்கு ஃபுட்வேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் ஃபிளாப் பிராண்ட்ல இருந்து போட்டிருக்கேன். ஒரு கிரீம் கலர்ல போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெல்ட், ஸ்டோன் அதெல்லாம் வச்சிருக்கோம். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. அடுத்தது நல்ல ஒரு பெரிய ஜிமிக்கி இதை கூட பேர் பண்ணிருக்கேன். இதோட லிங்க் கூட வைக்கிறேன். என்னோட ஃபேவரட். பார்க்கதான் பெருசா இருக்கும், வெயிட்லெஸ்ஸா இருக்கும். நான் இதை பல வருஷமா ஷாப்பிங் ஹால்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பல வருஷமா ரெகுலராவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா உழைக்குது. இந்த ஒரு கம்மல் வாங்கி வச்சுட்டா நிறைய ட்ரெஸ்ஸஸோட நம்ம மேட்ச் பண்ணலாம். இதுலயே காப்பர் ஷேட், இன்னொரு ஷேட்லாம் இருக்கு. நான் மாத்தி போடும்போது நான் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது பார்க்க போறது என்னோட ஃபேவரட் பிளாக் தான் பார்க்க போறீங்க. வேற லெவல்ல இருக்கு. இது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் எனக்கு தோணுது. பட் ஃபிட்டும் அதோடைய நான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ எல்லாம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். 3 பீஸ் செட் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பலாசா பேண்டோட வருது. கீழே வந்து இந்த மாதிரி லேஸ் டீடைலிங் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு. நான் எப்பவுமே லெகின்ஸ் தான் போடுவேன். அதனால இந்த குர்தா வந்து நான் லெகினோட தான் பேர் பண்ணிருக்கேன். நல்லா ஒரு நெட்டட் துப்பட்டால பெருசா வருது. 4 பக்கமும் துப்பட்டால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா குவாலிட்டியாவே கொடுத்துருக்காங்க. நல்லா நெட்டட்ல வருது. அடுத்து அனார்கலி பத்தி நான் சொல்லியே ஆகணும். நல்லா ஒரு பிரீதபிள் மெட்டீரியல்ல இருக்கு. நல்ல ஃபிட்ல இருக்கு. நல்லா துவச்சு நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணலாம். நல்லா எவ்வளவு தூரம் சுற்றளவு பாருங்க. நான் இந்த மாதிரி குர்தாஸ் எல்லாம் மிந்த்ரால வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சுற்றளவு இங்க பாருங்க இவ்வளவு தூரம் கிடைக்கும். நல்லா ஒரு வி நெக் பேட்டர்ன்ல இருக்கு. அழகான இங்கேயே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் இந்த நாட் கொடுத்துருக்காங்க. நீங்க வேணும்னா பின்னாடி டைப் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே கொஞ்சம் கரெக்டாவே இருக்குன்னு தோணுது. எல்போ லென்த் ஸ்லீவுமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் ஒரு பிராண்டட் வாட்ச் வந்து போட்டிருக்கேன். ஆனி கிளீன் நினைக்கிறேன், நான் ப்ரொனவுன்ஸ் பண்றது கரெக்டா தெரியல. அந்த ஒரு பிராண்டட் வாட்ச் போட்டிருக்கேன். பிளாக் கோல்டு அப்படின்றதுனால ஃபுட்வேரும் பாத்தீங்கன்னா மோச்சில இருந்து ஒரு ஃபுட்வேர் போட்டிருக்கேன். இதுவும் பாத்தீங்கன்னா பிளாக் கோல்ட்ல தான் இருக்கும். மோச்சி ஃபுட்வேர் ரொம்பவே நல்லா இருந்தது, புதுசா இருந்தது. சோ அதோட பேர் பண்ணிருக்கேன். இந்த அனார்கலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் பிளாக் அண்ட் அந்த மினிமலான அந்த டிசைன் டூ மச்சா இல்லாம அந்த பிளாக்கு இந்த கோல்டுக்கு பிளாக் சூப்பரா காம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நான் சிம்பிளா நெக்குக்கெல்லாம் எதுவுமே போடாம வெறும் ஜும்கா மட்டும் பெருசா போட்டு அப்படியே விட்டுட்டேன். சிம்பிளா ரொம்ப அழகா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து நேவி ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய 3 பீஸ் செட் குர்தா தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷிஃபான்ல இந்த மாதிரி துப்பட்டா, அனார்கலி குர்தா அண்ட் வந்து பேண்டோட வருது. 3 பீஸ் செட் நான் சொன்ன மாதிரி பலாசோ பேண்ட் வருது. இதே பிரிண்டடோட இதே பார்டரோட உங்களுக்கு பலாசோ பேண்ட் வருது. கண்டிப்பா என் சைஸ் மாதிரி இருக்கவங்களுக்கு பேண்ட் பத்தாது. ஒண்ணு நீங்க கோல்டன் கலர் லெகின்ஸ்க்கு போயிடலாம் ஷிம்மரியில, இல்லனா நேவி ப்ளூ கலர்ல ஷிம்மரியில இல்ல காட்டன்ல நீங்க லெகின் போயிடலாம். நான் ஷிம்மரியில தான் லெகின் வந்து போயிருக்கேன். லைட் கோல்டு போயிருக்கேன். இதே டார்க் கோல்டும் இருக்கு, காப்பர் கலரும் இருக்கு. நீங்க எதுனாலும் போட்டுக்கலாம். பக்கத்துல ஏதோ ஒரு ஸ்டோர்ல, மால்ல ஏதோ ஒரு ஸ்டோர்ல நான் வாங்கின ஒரு ஃபுட்வேர், ஐ திங்க் இட்ஸ் ஃப்ரம் ஸ்பார்ன்னு நினைக்கிறேன். அந்த ஃபுட்வேர் வந்து போட்டிருக்கேன். சும்மா இதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு போட்டுட்டேன். கிரீன், மரூன், இன்னும் 2-3 கலர்ஸ் இருந்தது. முடிஞ்சா நான் அதெல்லாம் கூட டேக் பண்றேன், சிமிலர் கலர்ஸ். இதுக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் கேரமல் வந்து கிஃப்ட் பண்ண லைட் வெயிட் கோல்டன் இயரிங் வந்து போட்டிருக்கேன். நல்லா லீஃபி மாதிரி ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அடுத்தது டைட்டன் ராகா பேர்ல், மதர் ஆஃப் பேர்ல் கலெக்ஷன்ல இந்த மாதிரி வாட்ச் தான் போட்டிருக்கேன். இந்த டீடைல் எல்லாம் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோ ஆஃப் கிடையாது. கடையில் ஆன்லைன்ல வாங்குறவங்க வாங்கலாம். இல்ல அம்மா என்ன கூட்டிட்டு போவாங்க, நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க அம்மாட்ட சொல்லி நான் இதை வாங்கணும், அப்ப எனக்கு ஸ்கிரீன்ஷாட் வேணும் அப்படின்றவங்களுக்கு கரெக்டா போய் சூஸ் பண்ணி வாங்கணும் இல்லையா, என்னன்னு தெரிஞ்சாதான் வாங்குவீங்க இல்லையா. அதனால நான் எல்லாத்தையும் டீடைல்ஸோட காமிக்கிறேன். சோ ஷிஃபான்லயும் இந்த மாதிரி துப்பட்டால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேஸ் டீடைலிங்கோட வருது. ரொம்பவே அழகா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. கம்ஃபர்டபுளா இருக்கு, தோச்சு போடலாம், ஃபிட்லாம் பக்காவா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் லென்த் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கிறதுக்கு இல்ல ஊருக்கு டிராவல் பண்ணுவோம், அன்னைக்குன்னு பார்த்து வெளில போவோம், ஒரு படம் பார்ப்போம், அந்த மாதிரி டிராவல் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். தீபாவளிக்கு அப்புறம் ரெகுலரா யூஸ் பண்ணலாம். ஒரு 4-5 செட் எக்ஸ்ட்ராவா ட்ரெஸ்ஸஸ் எடுப்போம். ஆஃபீஸ் போறவங்க, எவ்ரிடே வந்து குர்தாஸ் யூஸ் பண்றவங்க, சோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரியான குர்தாஸ் தான் இது. நல்லா இங்க பாருங்க, சுற்றளவு நல்லா பெருசா இருக்கு, நல்லா லாங்கா இருக்கு. எனக்கு மிந்த்ரால பிடிச்ச விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா குர்தாஸ் நல்லா லாங்
ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு அந்த குர்தாவை நான் யூஸ் பண்ணும்போது கூட லிங்க் கொடுங்க நீங்க கேக்குறீங்க. அந்த மாதிரி குவாலிட்டியா இருக்கு துவச்சு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட. இந்த குர்தா மல்டி கலர்ல இருக்கும், நல்ல ஒரு மல்டி கலர் வைப்ல, ஒரு தீபாவளி வைப்ல கலர்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் அதுக்கு காமனா என்ன கலர் பேண்ட் ப்ளூ போடலாம் இல்ல ஒயிட் போடலாம், நான் ஒயிட் போட்டேன். அண்ட் அகெயின் நான் வந்து மோச்சில ஒரு நார்மல் கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுட்வேர் வந்து இது கூட பேர் பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன இயரிங் போட்டிருக்கேன், இது ஆன்லைன்ல தான் வாங்கினேன். எனக்கு தெரியல, இது சும்மா அப்படியே இருந்துச்சு, எடுத்து மாட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் செரூட்டி அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல. சோ இந்த மாதிரி வாட்ச் இருக்கும், வாட்சோட சேர்ந்தே இருக்கும். இதுவும் ஒரு நல்ல பிராண்ட் தான். இதுல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 3D டிசைன்ல உங்களுக்கு நடுவுல வந்து வரும், ஸ்டோன்லாம் வச்சிருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு பிராண்டட் வாட்ச் இது நான் ஒரு ஷோரூம்ல தான் வாங்கினேன், பிராண்டட் வாட்ச் ஷோரூம்ல வாங்கினேன். லிங்க் வந்து கிடைச்சதுன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். இந்த யோக் லைன் டிஃபைன், அந்த ஃபிட் நான் சொன்னேன் இல்லையா, இங்க ஃபிட்டாவும் இந்த மாதிரி போடும்போது நம்மள வந்து நல்லா ஒடுக்க காமிக்கும், ஃபிட்டா காமிக்கும், அழகா காமிக்கும்னு. அந்த மாதிரியான ஃபிட்ல இருக்கக்கூடிய ஒரு குர்தான்னு தான் சொல்லுவேன். நான் இப்படி பேசிட்டே இருக்கும் போது இது இங்க ஆடி ஆடி ஜிங்கு ஜிங்கு ஒரு சவுண்ட் வருது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சோ இந்த குர்தாவும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா. எகைன் ஒரு பிளாக் தான் பார்க்க போறோம். நான் இது ஒரே ஒரு பீஸ் செட் தான், அனார்கலி வருது. டிராவல் ஃப்ரெண்ட்லி, அவ்வளோ டிராவல் ஃப்ரெண்ட்லி, ஏன்னா அவ்வளோ நல்ல ப்ளீட்டடா இருக்கு, நல்லா ஃப்ரீயா இருக்கும். இது வந்து இவ்வளவு ஃப்ரீயா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து ஒரு சைஸ் பெருசா போட்டிருந்திருக்க மாட்டேன். பாருங்க, ஷோல்டர் லைட்டா இறங்கிருக்கு, நான் என் சைஸே போட்டிருந்திருப்பேன். நல்லா பெருசாவே இருக்குன்னு சொல்லலாம். சோ நல்லா லாங்காவும் இருக்கு, எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். இப்ப நான் காட்டுற குர்தாலாம் மெட்டீரியல் அவ்வளவு சாஃப்டா அவ்வளவு நல்லா இருக்கு, எவ்ரிடே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு கூட நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி ஒழுங்கா துவச்சிங்கன்னா 5 வருஷம் கழிச்சு கூட நான் இந்த குர்தாவை போடும்போது அக்கா லிங்க் கொடுங்கன்னு கேட்பீங்க. நிறைய குர்தா நான் அப்படிதான் சொல்லுவேன், வெரி ஓல்டு, இது ரொம்ப ஓல்டு, இப்ப எனக்கு லிங்கே கிடைக்கல அப்படின்னா விளாக்ஸ்ல சொல்லுவேன், எனக்கு லிங்க் கொடுங்கன்னு கேட்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் காசு பண்ணாலும் பரவாயில்லன்னு நல்ல குர்தாஸ் நான் வாங்கி வச்சிருவேன். 5 வருஷம் ஆனாலும் அடிச்சு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி குர்தாஸ். இதெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கும், மெட்டீரியல் அவ்வளவு நல்லா இருக்கு. அண்ட் கலர்ஸ் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் கலர் இருக்கனால டிராவலுக்குலாம் நமக்கு ரொம்ப வசதியா இருக்கும். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது கூட பேர் பண்றதுக்கு ஒரு ஒரிஜினல் மிரர்ல வச்ச ஒரு லாங் ஜிம்கா போட்டிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப பழசு, நான் அப்ப போடும் போது இது ட்ரெண்ட்ல இருந்துச்சு. ஆன்லைன்ல வாங்கினா எங்க வாங்கினான்னு தெரியல. அகைன் இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோச் வாட்ச் தான் போட்டிருக்கேன், பிராண்டட் வாட்ச். அண்ட் மோச்சில இருந்து ஒரு ஃபுட்வேர் வந்து போட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி டிராவல் ஃப்ரெண்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நான் ஒரு நாள் ஃபுல்லா வாக் பண்ண போறேன், ஷாப்பிங் பண்ண போறேன், ரோட்ல நடக்க போறேன், ரொம்ப தூரம் டிராவல் பண்றேன் அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளா குஷனா இருக்க மாதிரியான ஃபுட்வேர் தான் போடுவேன். மேட்சிங் அது இதெல்லாம் பார்க்க மாட்டேன். இந்த ஸ்லிப்பர் வந்து பாத்தீங்கன்னா மெத்துன்னு இருக்கும், காலுக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருக்கும், ஃபுல் டே நடந்தா கூட வலியே தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஃபுட்வேர். சோ காமனா பீச் கலர்ல வாங்கினா எல்லாத்துக்குமே போட்டுக்கலாமே, நல்லா கம்ஃபர்டபுள் ஒரு மோச்சி பிராண்ட்ல இருந்து ஒரு ஃபுட்வேர் ரொம்ப கரெக்டா இருக்கும், கால் வலிக்கவே வலிக்காது, அந்த மாதிரி ஒரு ஃபுட்வேர். சோ ரொம்ப அழகான குர்தா. இந்த குர்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இதை 3-4 இயர்ஸ் கழிச்சு நான் போடும்போது நீங்க கண்டிப்பா லிங்க்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு, இந்த மெட்டீரியல்லையுமே அண்ட் இந்த டிசைன்லயுமே. பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி தீபாவளி ரிலேட்டடான கிளீனிங், ஷாப்பிங் அண்ட் அதர் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.